கத்திய தீட்டுன கொலவரியானது 3 படத்துல இடம்பெற்ற கொலவரின்ற ஒரே பாடல் அனிருத்த இந்தியா முழுக்க பேச வச்சுது. அந்த பாடலை கேட்ட ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சன் கூட அந்த பாட்டுல ஏதோ புதுமை இருக்குன்னு ட்வீட் செஞ்சிருந்தாரு. ஆக முதல் படத்திலேயே பிரபலங்களை ஈர்த்த அனிருத் எதிர்நீச்சல், மான்கராத்தே, வேலையில்லா பட்டதாரி படங்கள்ல ஹிட்டுக்கு அப்புறம் இப்போ விஜயோட கத்திக்கு இசையமைப்பாளரா ஒப்பந்தமாகி குறுகிய காலத்திலேயே முன்னணி இசையமைப்பாளர் வரிசையில இடம் பிடிச்சிட்டாரு. அதோட விஜய் படம் மட்டும் இல்லாம கௌதம் மேனன் இயக்கத்துல அஜித் நடிச்சிட்டு வரும் 55வது படத்துக்கும் இசையமைக்க கடுமையா முயற்சி எடுத்தாரு அனிருத். ஆனா கௌதம் மேனன் தன்னோட சென்டிமெண்ட் இசையமைப்பாளரான ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட போயிட்டாரு. இருந்தாலும் ஏஆர் முருகதாஸ் அனிருத் மேல அதிக நம்பிக்கை வச்சு கத்தி படத்துக்கு இசையமைக்க அவரை கமிட் பண்ணினாரு. ஆக இந்த படம் கிடைச்சதுனால தான் ஒப்பந்தமாக இருந்த சில சின்ன பட்ஜெட் படங்கள்ல இருந்து விலகின அனிருத் தன்னோட கவனத்தை சிதற விடாம கடந்த 3 மாத காலமா கத்தி பட வேலைகள்லயே முழு மூச்சா மூழ்கி கிடந்தாரு. அதோடு உடனுக்குடன் பாடல்களுக்கு இசையமைச்சு கொடுத்துட்டு வந்த அனிருத் பின்னணி இசை கோர்க்கும் வேலைகள்ல இரவு பகலா ஈடுபட்டு இப்போ தன்னோட வேலைகளை முடிச்சிட்டாராம். முக்கியமா கத்திய ஏஆர் முருகதாஸ், விஜய் 2 பேரும் கூர்மையா தீட்டிட்ட போதும் தன்னோட பங்குக்கும் இப்போ இசையால தீட்டி இருக்காராம் அனிருத்.